வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் பிரபல கால்பந்தாட்ட வீரரான ஆண்ட்ரேஸ் இனிஸ்டியா அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். ஆண்ட்ரேஸ் இனிஸ்டியா இவர் பிறந்திருக்கிறது 11 மே 1984 மதியானம் 3 மணிக்கு பிறந்திருக்காரு. ஸ்பெயின் நாட்டில் ஐனம்சா கேபி. ஒரு ஜாதகத்தை எவ்வாறு எளிய முறையில் பகுப்பாய்வு செய்வது என்பதை பார்ப்போம். இவர் ஒரு சிம்ம லக்னத்தை சேர்ந்த கால்பந்தாட்ட வீரர். இவருடைய லக்ன ஆரம்ப முனையும் 5வது பாவ ஆரம்ப முனையும் 6வது பாவ ஆரம்ப முனையும் செவ்வாயுடைய மண்டலத்தில் அமைவதை காண முடியும். செவ்வாயுடைய சம்பந்தம் விளையாட்டுத்துறை வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம்னு சென்ற பதிவுகளில் பார்த்தோம். கிரகங்கள் இருக்கின்ற டிகிரி பாகையை அடிப்படையாக கொண்டு கிரக மண்டல மற்றும் உபமண்டல பிரிவுகளை நடுவில் குறித்திருக்கேன், பார்த்துக்குங்க. பேச்சு வழக்கில் 10ல் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், 10வது பாவத்தில் ராகு அமர்ந்திருக்காரு. இந்த கிரக மண்டல அட்டவணையில் குருவை பாருங்கள். குரு 5வது பாவாதிபதி, 5ஆம் இடம் விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவம்னு பார்த்தோம். குரு ராகுடைய மண்டலம் இருக்காரு. ராகு 10வது பாவத்தில் இருக்காரு. அடுத்ததான் சுக்கிரனை பார்ப்போம். சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. சுக்கிரனும் ராகுடைய மண்டலம் இருக்காரு. ராகு 10வது பாவத்தில் இருக்காரு. அடுத்ததான் சனியை பார்ப்போம். சனி 6, 7க்கு அதிபதி, 6ஆம் இடம் வெற்றி வாய்ப்புக்கு ஏற்ற இடம். சனி ராகுடைய மண்டலம் இருக்காரு. ராகு 10வது பாவத்தில் இருக்காரு. கிரக மண்டல அடிப்படையில் இந்த ஜாதகத்தில் ராகுவே பலம் பொருந்திய கிரகமாக விளங்குறாரு. ராகு 10வது பாவத்தில் 13 டிகிரி 56 நிமிடங்கள் செவ்வாயுடைய மண்டல பிரிவுலையும் தன்னுடைய சொந்த சபுலியுமே இருக்காரு. லக்ன பாவ சப்லாடா சனி வராரு. சனி 3, 6, 7, 10 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 8, 11 ஆகிய பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. இந்த ஜாதகத்தில் லக்னா சப்லாட் நல்லாவே குறிக்காட்டுவதை காண முடியும். ராகு இந்த ஜாதகத்தில் 3வது பாவத்திற்கும் 10வது பாவத்திற்கும் சப்லாடாக வராரு. ராகு 3, 10 ஆகிய பாவங்களை பலமாக மண்டலம் வாயிலாகவும் சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 5வது பாவ சப்லாடாக வராரு. கேது செவ்வாயுடைய ராசியான விருச்சிக ராசியில் இருக்காரு. கேது செவ்வாயுடைய மண்டலம் இருக்காரு. கேது செவ்வாயுடைய பிரதிநிதியாக செயல்படுவதோடு 3, 10 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. இவருடைய ஜாதகத்தில் 5, 10 காம்பினேஷன், 3, 10 பாவங்கள் காம்பினேஷன் சிறப்பாக அமைவதை காண முடியும். மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.